மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனத்தில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே எல்லையற்ற கருணையும் கலப்படமில்லாத அன்பும் மற்றவர்களின் கஷ்டங்களை தன் கஷ்டமாக நினைக்கக்கூடிய நற்பண்பும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களின் ராசிநாதன் தேவர்களின் குருவான மகா புத்திசாலி குரு பகவான் என்பதால் உங்களிடம் கள்ளக்கபடம் எதுவுமே இருக்காது. எப்போதுமே நீதியையும் தர்மத்தையும் தியாகத்தையும் மட்டுமே நெஞ்சில் சுமந்து வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களது அதே அதீத அன்பும் எல்லாரையும் நல்லவர்கள் என்று நம்பிய வெள்ளந்தித்தனமுமே உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியது, ஏன் இத்தனை அவமானங்களும் மனக்காயங்களும் ஏற்பட்டது என்பதை போக போக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். முதலாவதாக, நீங்கள் அதிகமாக நம்பியதால் அதிகமாக காயமடைந்தீங்க. மீனம் ராசி அன்பர்களை, உங்களுடைய அகராதியில் சந்தேகம் என்ற வார்த்தைக்கு இடம் என்பது இல்லாமலே இதுவரைக்கும் போயிருந்திருக்கும். ஒரு மனிதன் உங்களுடைய முன்னால் வந்து நின்று தன் கஷ்டங்களை கூறினாலோ அல்லது அன்பாக பேசினாலோ அவனுக்கு பின்னால் ஏதேனும் சுயநலம் இருக்குமா என்று நீங்கள் ஒருபோதும் ஆராய மாட்டீங்க. ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று ஒரு முறை நீங்கள் யோசித்து பார்த்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள கிடையாது. உங்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஆன்மாவையும் அவரிடம் கண்மூடித்தனமாக நீங்க ஒப்படைத்து விட்டிருப்பீங்க. உங்களிடம் பணத்திலிருந்து அவங்களிடம் இருக்கக்கூடிய சொத்து பத்திலிருந்து அனைத்தையுமே அவர்களை நம்பி நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த சுயநல உலகம் உங்களின் அந்த அதீத நம்பிக்கையை பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கும். நீங்கள் யாரை உங்களுடைய உயிரென்று நம்பினீர்களோ அவரை உங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு சமயம் பார்த்து உங்களுடைய முதுகில் கத்தியால் குத்தியிருப்பாங்க. இவ்வளவு உண்மையாக இருந்தும் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று நீங்கள் உணர்ந்த அந்த நொடியில் உங்களுடைய இதயத்தில் ஏற்பட்ட காயங்கள் ஒருபோதும் ஆறாத வடுவாக உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களின் நம்பிக்கையை ஆயுதமாக மாற்றி உங்களையே வீழ்த்திய மனிதர்களின் துரோகங்கள் உங்களுடைய ஆத்மாவை உலுக்கி எடுத்த தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்யும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இரண்டாவதாக, உங்களுடைய அன்பு உங்களை அவமானப்படுத்தியிருக்கும். உங்களுக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் அவரிடம் எந்த பாகுபாடும் காட்டாமல் உங்களின் எல்லையற்ற அன்பை நீங்கள் அவர்களிடம் கொட்டி விடுவீங்க. அவர் தவறு செய்தாலும் அதனை மன்னித்து அவருக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் இந்த உலகம் மலிவாக கிடைக்கும் எதையுமே மதிக்கவே மதிக்காது. உங்களின் தூய்மையான அன்பை அவர்கள் ஒரு தகுதியற்ற ஏமாளித்தனமாக பார்த்திருப்பார்கள். இவன் எதை கொடுத்தாலும் தாங்குவான், இவனுக்கு சுயமரியாதை என்பது கிடையாது என்று நினைத்து பலர் முன்னிலையில் உங்களின் அன்பை கொச்சைப்படுத்தியும் பேசியிருந்திருப்பாங்க. நீங்க காட்டிய பாசத்திற்கு பரிசாக அவர்கள் உங்களுக்கு கொடுத்தது எல்லையற்ற அவமானங்களையும் ஏளன பேச்சுக்களையும் மட்டுமே தாங்க இருந்திருக்கும். ஒரு பொது இடத்திலோ அல்லது குடும்ப விஷயத்திலோ உங்களின் அன்பான கவனிப்பை அவர்கள் இழிவுபடுத்தி ஒதுக்கிய போது நாம் காட்டிய அன்பிற்கு இதுதான் பரிசா என்று உங்களுடைய இதயங்கள் இரத்த கண்ணீர்கள் வடித்திருக்கும். யாரையுமே இனிமேல் நம்பக்கூடாது, யாருக்குமே இனிமேல் அன்பாக இருக்கக்கூடாது என்று உங்களுடைய மனதிற்குள் 1000 எண்ணங்கள் அந்த ஒரு நிமிடத்தில் ஓடி இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் மீண்டும் எப்பொழுதும் போகவே மாறவும் செய்திருப்பீங்க. மூன்றாவதாக, நீங்கள் தியாகம் செய்த உங்களுடைய வாழ்க்கை. மீனம் ராசிக்காரங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு தியாக செம்மலின் வரலாறு போன்றதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருக்கும். குடும்பத்தின் அமைதிக்காகவோ பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவோ அல்லது உடன் பிறந்தவர்களின் முன்னேற்றத்திற்காகவோ உங்களின் சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் சந்தோஷங்களையும் நீங்கள் மிக சாதாரணமாக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு புதிய ஆடையோ அல்லது ஒரு சிறிய பொழுதுபோக்கோ கூட இல்லாமல் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலேயே உங்களின் ஒட்டுமொத்த ஆயுளையும் நேரத்தையும் நீங்க வாரி இறைத்திருப்பீங்க. ஆனால் அது யாருக்குமே இது வரைக்கும் புரிந்திருக்காது. ஆனால் உங்களின் இந்த மாபெரும் தியாகங்களை உங்களை சுற்றி உள்ளவர்கள் தங்களின் உரிமையாக கொண்டார்களே தவிர அதற்காக ஒரு நன்றியை கூட உங்களுக்கு தராமல் உங்களை ஏமாத்தியிருப்பாங்க. நீ என்ன பெரிதாக செய்து விட்டாய், இதெல்லாம் உன்னுடைய கடமை என்று உங்களின் தியாக வாழ்க்கையை அவர்கள் ஒற்றை வார்த்தையில் கொச்சைப்படுத்திய போது நீங்கள் வாழ நினைத்த உங்களின் சொந்த வாழ்க்கை உங்களுக்கு செத்து மடிந்திருக்கும். நம்ம அவங்களுக்கு நல்லது தான் செய்தோம், ஆனால் அவர்கள் நம்மளை வேலைக்காரன் போல நடத்தி கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். அதனால உங்களை எவ்வளவோ நபர்கள் ஏளனமாக பார்த்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீர் ராசியான மீனத்திற்கு ராசிநாதன் தேவர்களின் குருவான மகா புத்திசாலி குரு பகவான் ஆவார். கடந்த காலங்களில் உங்களின் ராசிக்கு ஜென்மச்சனியின் கொடூரமான தாக்கங்களும் விரயச்சனியின் கசப்பான அனுபவங்களும் உங்களை ஏமாற்றிய உறவுகளின் மறைமுக சதிகளுமே உங்களை நிலைக்குலிய வைத்திருக்கும். எல்லாருக்கும் நல்லது நினைத்த நமக்கு ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த அவமானம் என்று நீங்கள் இரத்த கண்ணீர் வடித்த நாட்களுக்கு இப்போது முற்றிலும் முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட போகிறது. எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நல்ல விதமான நிலைமையில் நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்க போகிறது. முக்கியமா இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய கனவு நனவாக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கப் போகிறது. மீனம் ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு இருண்ட குகைக்குள் பயணிப்பது போலவும் நீங்கள் கண்ட அழகான கனவுகள் அனைத்துமே உடைந்த கண்ணாடி துண்டுகளாக உங்களின் இதயத்தையே ரணமாக்குவதாகவும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு, அதாவது நாளை முதல் உங்களின் ஒட்டுமொத்த கிரகாச்சார அமைப்புகளுமே சாதகமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போவதால் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் மற்றும் பாக்கிய ஸ்தானங்கள் அசுர பலம் பெற்று இதுவரைக்கும் காற்றில் பறந்த உங்களின் அத்தனை உன்னதமான கனவுகளும் நனவானுவதற்கான பிரம்மாண்டமான ஆரம்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழப்போகிறது. இது எல்லாமே நடந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு எல்லாத்தையும் நிறைவேற்றியும் கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட சொந்த வீடோ, காரோ அல்லது சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோ உங்களிடம் வந்து சேர்வதற்கான முதல் படி மிக வலுவாக அமையவும் போகிறது. என்னுடைய கனவுகள் வெறும் கற்பனைத்தானோ என்று நீங்கள் சோர்ந்து அமர்ந்த நிலைகளானது மாறி உங்களின் லட்சியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுடைய கண் முன்னாலேயே நிஜமாக மாறவும் ஆரம்பிக்கும். மாபெரும் வரலாற்றுக்கான ஒரு திருப்பு முனையும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவாகவும் இருக்கத்தாங்க செய்யும். இரண்டாவதாக உங்களுடைய உணர்வு பணமாக மாறக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் பிறப்பாலேயே மிகவும் ஆழமான உணர்வுகளை கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மற்றவர்களின் தேவைகளையும் சந்தையின் நாடி துடிப்பையும் உங்களின் ஆழ்மன உணர்வால் எளிதில் கணித்து விடக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்கள்தான். கடந்த காலங்களில் உங்களின் இந்த எமோஷனல் குணத்தை ஒரு பலவீனமாக பார்த்த உலகிற்கு முன்னால் இனி உங்களின் அதே உணர்வுகளும் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அசாத்திய திறமையும் உங்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் பணமாக மாறவும் போகிறது. மக்களின் மனதை இருக்கக்கூடிய வண்ணங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களோ அல்லது உங்களின் தனித்துவமான ஆலோசனைகளோ சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு டிமாண்டை பெற்று உங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானத்தை அள்ளி தேடி கொடுக்கும். உங்களின் உணர்வு பூர்வமான அணுகுமுறைக்கே உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களையும் முதலீட்டாளர்களையும் தேடித்தந்து உங்களின் பொருளாதார நிலையை அசுர வேகத்தில் உயர்த்தவும் ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களுக்குள் நிச்சயமாக கிடைக்கவும் செய்யும். புதிதாக நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு லாபத்தை தேடி கொடுக்கும். மீனம் ராசி என்பது கால புருஷ தத்துவத்தின் படி 12வது ராசி என்பதால் உங்களுக்குள் கற்பனை திறனும் கலைநயமும் புதுமையான படைப்பாற்றலும் இயல்பாகவே உங்க கூடவே பிறந்த ஒரு விஷயமாக எப்போதுமே இருக்கும். இது அதிகமாகவே உங்களிடம் இருக்கவும் செய்யும். கடந்த காலங்களில் உங்களின் இந்த திறமைகளை ஒரு வெட்டி வேலை என்று வேலை செய்த மூடர்களின் வாயடைக்கக்கூடிய வண்ணத்தில் இனி நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை கிரியேட்டிவ் சார்ந்த வேலைகளும் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை அள்ளித்தரப்போகிறது. நீங்கள் நினைக்காதது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தேடி கொடுக்கும். எழுத்துக்கலை, வடிவமைப்பு, ஊடகம், ஆன்மீகம் அல்லது புதுமையான சுயதொழில் முயற்சிகள் எதுவாக இருந்தாலுமே அவை சந்தையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களின் தனித்துவமான படைப்புகள் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று உங்களுக்கு தடையற்ற நிலையான வருமானத்தை ஈட்டித் தரக்கூடிய வித்தையையும் நீங்கள் காண்பித்தும் கொள்வீங்க. நீங்கள் நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் புதிய விஷயங்களை நீங்கள் தொடங்கி வந்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களுக்குள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு தொழிலையும் செய்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடங்கி வந்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களுக்குள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு தொழிலையும் செய்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.